தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஆபரேஷன் சிந்தூர் இருக்குல்ல, நம்மளோடது. இதை ஆப்கானிஸ்தான் பண்ண எப்படிங்க இருக்கும்? எவ்வளோ சோல்ஜர்ஸ் ஆச்சு காலி பண்ணியிருக்காங்க தெரியுமா இப்போ பாகிஸ்தான் சோல்ஜர்ஸை? இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த கான்டென்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்கிற செக்யூரிட்டி பர்சனல் இருக்காங்களே, அவங்க இந்தியன்ஸை எப்படி பார்க்குறாங்க? பிரதர்னு வாயார கூப்பிட்றதா சொல்லுவாங்களே பல பேரும். உண்மையா அவங்க அந்தளவுக்கு நம்மக்கிட்ட பழகுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை பாருங்கள். நமக்கான மரியாதை, அதாவது இந்தியன்ஸ்க்கான மரியாதை ஆப்கானிஸ்தானில் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க நம்மளை எந்த அளவுக்கு சகோதரர்களாக பார்க்குறாங்கன்னு உங்களுக்கே புரியும். Kabul. What's the country? India. Welcome to Bombay city. Thank you. Welcome Kabul, Afghanistan. Thank you. India, Afghanistan, brother. Yes, I know. Shukr. Welcome, bye. Yeah? Okay. No problem. No passport. No. No maktub. Ijazatnama. Ijazatnama. Bye. Shukr. Chai. नहीं, Kabul late. But शुक्रिया. 3 hours. Yes. 3 घंटा. Okay. Bye. देखा आपने? मतलब देखा इंडिया सुन के कैसे पूरा उसका वही चेंज हो गया. क्रेजी भाई, मतलब पूरी दुनिया में इंडिया की अच्छे से तो नहीं चल रहा है और अफगानिस्तान में बेहतरीन रेपुटेशन है भाई. நாம் பழகிற விதத்தை பொறுத்து தான் எதிரிகளை சம்பாதிக்கிறதும், துரோகிகளை சம்பாதிக்கிறதும், நண்பர்களை சம்பாதிக்கிறதும். இதில் நாம் ஆப்கானின்ற நல்ல நண்பரை, நல்ல சகோதரனை சம்பாதிச்சிருக்கோம். ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டு இருக்கு? அமைதி தேசமான இந்தியாவே முறைச்சிக்கிட்டு இருக்காங்க, பயங்கரவாதிகளை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ஏமாத்திரம் என்னென்ன வேலையை காட்டுவாங்க. இங்கே பாகிஸ்தான் என்ன பண்ணி சமீபத்தில் ஒரு பெரிய அட்டாக்கை முன்னெடுத்தாங்க ஆப்கானிஸ்தானில். அதுவும் ஆப்கானிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் இந்தியா வந்திருந்த அந்த நேரம், ஜெய்சங்கர் அவர்களை சந்திச்ச அந்த நேரம் பாகிஸ்தான் ஆப்கான் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. கேட்டால், நீங்கள் தாலிபன்ஸு எங்கள் நாட்டுக்குள்ள வந்து நிறைய பிரச்சனைலாம் பண்ணுறீங்கப்பா, அதனால் பதிலடி கொடுக்குறோம்ப்பான்னு அதுக்கு ஒரு சப்பை கட்டிட்டு இருந்தாங்க. இந்த பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கான், சில தாலிபன்ஸை கேப்சர் பண்ணியிருக்கிறதாவும், அவங்களோட போஸ்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் குறி வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த தாலிபன்ஸ் இருந்த போஸ்டெல்லாம் அந்த நிலைகளை ஃபுல்லாக அவங்க கேப்சர் பண்ணியிருக்கிறதாவும், அதோட கவுண்ட்டு 21 31 வரைக்கும் சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போதைக்கு அன்கன்ஃபார்ம்டு மக்களே. ஏன்னா பாகிஸ்தான் ஒரு விஷயம் சொல்லுது, அதை அப்படியே நம்பிட முடியாதுல்ல, அதான் அன்கன்ஃபார்ம்டுன்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் அவங்க கைப்பற்றிட்டாங்க. 200 தாலிபன்ஸை கொண்டாங்களாம். அது மட்டும் இல்லை, 23 சோல்ஜர்ஸ் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்களாம் அவங்க சைடில். இதெல்லாம் யார் சொல்லியிருக்கா? பாகிஸ்தான் ராணுவமே சொல்லியிருக்கு. சில வெப்பன்ஸ் அவங்க சீஸ் பண்ணியிருக்கிறதாவும் ஃபுட்டேஜை வெளியிட்டிருக்காங்க. யாருக்கிட்ட இருந்து? தாலிபன்ஸ் கிட்ட இருந்து. பாகிஸ்தான் துருப்பினர் அதெல்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க அட்டாக் பண்ண காட்சிகள், அவங்க சீஸ் பண்ண வெப்பன்ஸ் சொல்ல போகிற அந்த காட்சிகள், பாகிஸ்தான் கொடியை ஏற்றுற காட்சிகள், அதெல்லாம் நீங்களே பாருங்களேன். இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் முக்கியமானது நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. بارډر دی چیلو بازار دی دا شی وس راو غورځي نه شنو د تیاری دی که پاکستان راو غورځاوي دا بیش بارډر دی دا شی وس راو غورځاوي.
இந்த கான்டென்ட்டில் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணவங்க என்னப்பா பாகிஸ்தான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த நினப்ப உடையிட்டுமா? இதுக்கப்புறம் நிறைய உண்மைகள் இருக்கு, ஒன்று நான் சொல்கிறேன். ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணிருக்கு, ரிட்டாலியேட் பண்ணியிருக்கு. பாகிஸ்தான் கனவுல கூட நினச்சி பார்க்கல மக்களே, நம்மளை இந்தியா மாதிரி நாடுகள் தான் அடிக்க முடியும், ஆப்கானிஸ்தான்லாம் என்ன அடிக்க முடியும், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு மெத்தனமாக இருந்தாங்க. அந்த அலட்சியம் இருக்குல்ல, பெரிய ஆப்பா வந்து அமைஞ்சிருக்கு. 58 பாகிஸ்தான் சோல்ஜர்ஸை கொன்னுட்டோம் அப்படின்ட்டு ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் இப்போ சொல்லியிருக்குங்க. அதாவது பாகிஸ்தான் என்ன பண்ணுது, முதல்ல ஒரு அடி வச்சாங்க, ஆப்கானிஸ்தான் பதிலடி கொடுக்குறோன்னு கொடுத்ததும் திரும்ப நாங்கள் இறங்கி அடிக்கிறோம், பாகிஸ்தான் திரும்ப வந்துச்சு. ஆனால் திரும்ப அடி வாங்கிட்டு போகிறாங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கிட்ட. அதான் முக்கியமான விஷயமே இங்கே. 58 பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ்ன்ற சொல்கிற விஷயம் இருக்குல்ல, ஆப்கானிஸ்தான் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பாகிஸ்தான் மிலிட்டரிக்கு பெரிய அடிங்க, மரண அடின்னு தான் சொல்லி ஆகணும். சில பாகிஸ்தான் மிலிட்டரி அஃபிஷியல்ஸ் இருக்காங்களே, அவங்கள இந்த தாலிபான்ஸ் டீடைன் பண்ணி வச்சிருக்கிறதா தகவல் இருக்குது, கைது பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லை, பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் பயன்படுத்தின வெப்பன்ஸ் இருக்குல்ல, அதை சீஸ் பண்ணி பப்ளிக்காக அதை கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க, மக்கள் இருக்க இடத்துல பப்ளிக்காக காமிச்சிருக்காங்க. இது கூடவே கொல்லப்பட்ட பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, அவங்களோட பிரேதங்களை ஆப்கானிஸ்தானே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கான். ஸோ அடி எங்கே பலமாக விழுந்திருக்குன்னு தெரியுதா? شدي ولا پاکستان راوړي دی غنیمت کې را پاتې شوی وي کور مو ودان تاسو چې موږ یو د میډیا د ملګرو نه مننه کوو چې د افغانانو د غږ د مینه رسنیز کوي. بیا وایي مولوي صاحب ஒரு பக்கம் தாக்குதல், இன்னொரு பக்கம் பதிலடி தாக்குதல், இன்னொரு பக்கம் பதிலடி தாக்குதல், அதுக்கப்புறம் ஒரு முற்றுப்புள்ளி தாக்குதலா தொடர்ந்து எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கா பாகிஸ்தான் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் இஷ்யூ. இதில் ஆப்கான் கமாண்டர் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்கிறாப்புல, நாங்கள் வெறும் 10% ஸ்ட்ரென்த்தை வச்சு மட்டும்தான் பாகிஸ்தான் அடிச்சிருக்கோம். எங்ககிட்ட 100% ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அதில் 10% மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கே எல்லா பாகிஸ்தான் சோல்ஜர்ஸும் தெரிச்சு ஓடுறீங்க உயிருக்கு பயந்து. எங்ககிட்ட இருக்க ஒட்டுமொத்தமான 100% ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அதெல்லாம் பிரயோகப்படுத்தினா என்ன ஆவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாகிஸ்தான் நினச்சிருக்காதுங்க உள்ள பூச்சிக்கு கொடுக்க முளைக்குமான்னு. ஆனால் ஆப்கானிஸ்தான் வச்சு செய்ய ஆரம்பிச்சிருச்சுல, எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்னு செயலால் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே. இதுதான் பாகிஸ்தானுக்கு விழுந்திருக்க பெரிய மரணாடியை. நீங்கள் திரும்ப ஒரு முறை ஆப்கானிஸ்தானில் அத்துமீறீங்க, அதுக்கப்புறம் பார்த்துங்க எங்களோட 100% பவரை நாங்கள் பயன்படுத்த வேண்டியது இருக்குன்னு ஆப்கானிஸ்தான் இப்போ சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்களே, சும்மா 10% பவரை பயன்படுத்தினதுக்கே தெரிச்சு ஓடுறீங்க அப்படின்ட்டு. அது பேச்சில் மட்டும் இல்லை மக்களே, காட்சியிலையும் இருக்குது. இப்போ ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ்லாம் எப்படி உயிரை கையில் பிடிச்சிட்டு பதறி ஓடுவாங்க பாருங்கள் போஸ்ட்லாம் இருந்து.
இது போல காட்சிகளை ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல நம்ம பார்த்தோமா? அகெயின் இதே போல காட்சிகளை திரும்ப ஒரு முறை பார்க்க நேரிட்டு இருக்குல்ல. ஆனா உயிர்கள் எடுக்கப்படுற விஷயத்த யாரும் இங்க ஆமோதிக்க போறதில்ல, வரவேற்க போறதில்ல. ஆனா அவங்க யாரு, எதுக்காக உயிரை விட்டுருக்காங்க இல்ல உயிர் நீத்திருக்காங்க, இதை வச்சுதான் அந்த சாவுக்கான மரியாதையும் சிறுமையும் கிடைக்குமே. தாலிபான் செக்யூரிட்டி பர்சனல் இருக்காங்களே, அவங்க ஃபுல்லா பாகிஸ்தானுக்கு அருகில் இருக்கிற பார்டர் பகுதி முழுக்க ரோந்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த பேட்ரோல் ப்ராசஸ் தான் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் சேம் இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தான் இப்ப என்ன தெளிவா சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் தான் ஆப்கானிஸ்தானில் நடந்துட்டு இருக்க எல்லா பயங்கரவாத தாக்குதல்களுக்கும் காரணம்னு சொல்றாங்க. பாவீங்களா, ஆப்கானிஸ்தானோட விட்டு வைக்கலையா? இப்படிதான் நமக்கு வயிறு எரியுது. அவங்க இங்க மட்டும் இல்லைங்க, ஈரான்ல சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் இருக்குல்ல, அதுக்கும் சரி, ரஷ்யாவில் நடந்துச்சு பாருங்க தாக்குதல்கள், உலகம் முழுக்க அதிர வச்சதுல அங்க நடந்த தாக்குதலுக்கும் சரி, காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் தான் சொல்றாங்க. யார்? ஆப்கானிஸ்தான். அவங்க தான் இங்க பல பேர் ட்ரெயின் பண்ணி பிளான் பண்ணி அங்கெல்லாம் இது போல பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்த காரணமா இருந்திருக்காங்கன்னு ஒரு பெரிய விஷயத்தை கிளப்பி விட்டுருக்கு ஆப்கானிஸ்தான். மாவன இது மட்டும் உண்மையா இருந்துச்சு, பாகிஸ்தான் கதி அதோ கதி தான். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட 2600 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு கொண்ட இந்த பார்டர் இருக்குல்ல, இந்த கிராசிங்கு, இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்த நாட்கள் க்ளோஸ் ஆகிருக்குங்க, அதெல்லாம் ஓப்பன் பண்ண மாதிரி தெரில. இதை பற்றியே ட்ரம்ப் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதான் தலைவர் உலக சமாதான தூதுவராச்சே, எங்கே போர்கள்னாலும் உடனே வந்து நான் போரை நிறுத்துறேன்னு சொல்லுவார்ல, இங்கே அதாங்க சொல்லியிருக்காரு. ஏன்பா நான் ஏற்கனவே 7-8 போரை நிறுத்திட்டேன். இந்த ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் பாகிஸ்தான் போர் இருக்குல்ல, இதே நான் நிறுத்திட்டு என்னோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன் பாருங்க. ஏன்னா எனக்கு தேவை போர்களற்ற உலகம் தான் அப்படின்றாரு. அமெரிக்கா அதை சொல்றதை கேட்கும் போது தான் நகைச்சுவையா இருக்கல. ஓகே, ஆப்கானிஸ்தான்ல இருக்க மக்கள்லாம் இந்தியர்களை சகோதரர்களை பார்க்குற விஷயம் நம்ம எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருச்சா? நாம ஆப்கானிஸ்தானை எந்த அளவுக்கு பார்க்குறோம் அப்படின்றத நாம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எங்க? யுனைடெட் நேஷன்ல. இந்தியா பாகிஸ்தானோட இந்த கிராஸ் பார்டர் ஸ்ட்ரைக்ஸ் இருக்குல்ல, ஆப்கானிஸ்தான்ல அத்துமீறி அடிச்ச விஷயம், அதை கண்டிச்சு பயங்கரமா பேசியிருக்கோம். நாம யூஎன்ல ஆப்கானிஸ்தானுக்காக பேசியிருக்கோம், பாகிஸ்தானை எதிர்த்து. இதுதான் இந்தியா. நம்மளவங்கள கைவிட்டதா சரித்திரமே இல்லை நாம. ஆனால் பல நாடுகள் அதை நல்லாவே பண்ணும், குறிப்பாக அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரு வினாதா இருக்கு. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. காபூலோட அக்ரஷன் இருக்குல்ல, இது ஒரு பக்கம். டெல்லியோட டிப்ளமசி இருக்குல்ல, இது இன்னொரு பக்கம். இது ரெண்டும் இணைஞ்சி ப்ராப்பராக செயல்பட்டா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.